guys, this is AJ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமேவோட நேம் என்னென்னா ஹோட்டல் அண்ட் ஹியூமன்ஸ். அதோட எபிசோட் நம்ம 4 பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு பொண்ணே காட்டுறாங்க. அவள் வந்துட்டு கன்னெல்லாம் வந்துட்டு ஃபிட் பண்ணிகிட்ருக்கப்போ வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். வந்துட்டு நமக்கு ஏதோ ஒரு கொலை பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். வந்துட்டு அந்த டிவியில் தெரியுறாங்கல்ல, அந்த ஒரு டிவி ஓடிட்டுருக்கு, அந்த டிவியில் கிரெடிட் ஐடியாவில் தான் நீ கொலை பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துட்டு இவ கன்லாம் ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காளா, வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி புல்லட்லாம் லோட் பண்ணிட்டு இருக்கப்போ அவளோட பேக் ஸ்டோரி காமிக்கிறாங்க. பேக் ஸ்டோரி காட்டுறப்ப இவ வந்துட்டு குட்டி வயசில் இவளை ஹையர் பண்ணி கொலை பண்ணுறதுக்காக இவள் ஒரு வெப்பன் மாதிரி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் இவ இப்போ இருக்கிறத காமிச்சிட்டு நீ அவளை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு வந்துட்டு அந்த ஒரு பார் செட்டப்பில் இருக்கும். ஹோட்டல் அண்ட் ஹியூமன்ஸில் பார் செட்டப்பில் இருக்கும். அந்த பார் செட்டப்பில் இருக்கிறதுல வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு பாட்டு கேட்டுட்ருக்கப்போ நம்ம ஜாரா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காராங்க. ஓ நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு போல். நீங்கள் இப்போ நீனா தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. கேட்டதுக்கப்புறம் வந்துட்டு அப்பப்போ டியூட்டியில் நான் வந்து குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. சொன்னோடனே சரின்ட்டு இவங்களும் குடிச்சிட்ருக்கப்ப நீ என்ன மியூசிக் கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, நான் வந்துட்டு இந்த ஐடலோட பாட்டு தான் கேட்டுட்ருக்கேன். நீ இது கேட்டது இல்லையா, என்னால் நம்பவே முடியல, இவங்க ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. யார் அந்த ப்ரௌன் ஹேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹோஷியெல்லாம் இடையில இழுத்து விட்டுட்டு இவங்க 2 பேரும் நல்லா பேசிகிட்டு நாளைக்கு வேறு ஆர்டரே எனக்கு ஆக்சுவலாக இவ்வளோ கொலை பண்ணுறது தான். அவளை கொலை பண்ணுறது வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபைனல் அவளோட பாட்டு ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது, அவளை கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற அந்த டெத் நியூஸ் தான் வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அவளை நான் கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு நாளைக்கு எனக்கு நீ தான் ஆஃப் டியூட்டியில் இருக்கல்ல, எனக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாராட்ட கேட்குறப்ப ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாராவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கான்சர்ட்டுக்கு இவங்க போயிடுறாங்க. கான்சர்ட்டுக்கு 2 பேரும் போனதுக்கப்புறம் கான்சர்ட்டில் ஆக்சுவலாக வந்துட்டு அந்த குரூப் இருக்காங்கல்ல, அந்த பாட்டு பாடுற குரூப், அவங்க வந்து பாடிட்டு இருக்கப்போ வந்துட்டு மாஸ்க் எல்லாருமே வியர் பண்ணியிருக்காங்க. மாஸ்க் வியர் பண்ணிட்டு இருக்கப்போ கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இவ வந்து ஷூட் பண்ணிடுறான். அந்த மெயின் லீடாக இருக்கா பொண்ணை வந்துட்டு ஷூட் பண்ணுறப்ப திடீர்னு பார்த்தா ஒரு கத்தி வந்துட்டு அதெல்லாம் தடுக்கும். யாருன்னு பார்த்தா நம்மளோட ஜாரா தான் மாஸ்க் போட்டுட்டு வந்துட்டு அந்த பொண்ணை வந்து காப்பாற்றுறாங்க. ஏன்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ காமிக்கல, அப்புறம் தான் கொஞ்சம் லேட்டாக காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு நின்னா இருக்கால, அவள் கேட்டிருக்கா, நீ வந்துட்டு எனக்கு அந்த சிங்கர் ரொம்ப பிடிக்கும், இப்போ நான் ஒத்துக்கலனாலும் இன்னொருத்தனை வச்சு அந்த பொண்ணை கொலை பண்ண தான் பார்ப்பாங்க, ஸோ வந்துட்டு நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு, எப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த ஐடியாவே வந்து மாற்றிக்கணும் அப்படின்ற அளவுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, அந்த பொண்ணை நான் கொலை பண்ணுற மாதிரி ஷூட் பண்ணுறேன், நீ அதை வந்து தடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. சொன்னதுக்கப்புறம் இவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க, தடுத்துட்டாங்களா. ஆக்சுவலாக இந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு பின்னாடி நின்று மிரட்டிகிட்டு இருக்கா. என்னாச்சு, எப்போவுமே நடக்கிற மாதிரி இல்லாமல் எனக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடிலேருந்து ஒரு தீவன் பின்னாடி கன் வச்சுட்டு மிரட்டிகிட்டு இருக்கா. இது என்ன புதுசாக இருக்குது, இது மாதிரி நடந்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் இவளை கேட்டுட்டு இருந்தோடனே வந்துட்டு ஒன்றும் சொல்ல முடியல. கொஞ்ச நேரத்தில் நான் எல்லாரும் மாஸ்கை தூக்கி மேலே போட்டுட்டு நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு டூல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த சத்தம் போட்டு சொல்லிட்டு இருக்காங்களா. ஆக்சுவலாக அப்போ வந்துட்டு அவங்க கொஞ்சம் ஒரு செகண்டில் அழுதுட்டு இப்படி பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து பின்னாடி இருந்தவளுக்கு காண போனோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வார் செட்டப்பில் வந்துட்டு நம்ம ஜாரா இருக்காங்களே, அங்கே வந்து உட்காந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்னால் பிலீவ் பண்ண முடியல, நீ வந்துட்டு இந்த பாட்டு கேட்டுட்ருக்கன்ட்டு ஹோஷி சொல்கிறாங்க. அந்த பாட்டு நீ வந்துட்டு ஒரு இடியட், நீ வந்துட்டு அதெல்லாம் கேட்க மாட்டா, பட் நான் அப்படி இருப்பேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்மளோட ஜாரா சொல்கிறதுக்கு இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு கெஸ்ட் நம்ம இதில் கேட்குறாங்க, அவங்களுக்கு வேலை பண்ணி கொடுக்குறது என்னோட ஒரு டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீசெண்டாக சொல்லிட்டு இருக்காங்களா. இந்த பக்கம் நம்மளோட நினாவை காமிக்கிறப்ப நினா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு சந்தையில் பார்க்குறப்போ ஒரு பூனைக்குட்டி நின்றுருக்கு. உனக்கு ஹோம் இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. நீ வேணா வரியா அப்படின்ற மாதிரி அதை கொஞ்சிட்டு இருக்கப்ப அந்த பூனைக்குட்டியும் அழகாக இது பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் என்னன்னா ஒரு கன் ஷூட், அவங்க நம்மளோட நினா இருக்காங்கல்ல திடீர்னு கீழே விழுக்கிறாங்க. பார்த்தா ஃபுல்லாக பிளட்டு. நம்மளோட பூனைக்குட்டி இருக்குல்ல, முன்னாடி பூச்சிலாம், அந்த பூனைக்குட்டி திரும்பி வந்து பார்க்குது, என்னடா ஆச்சு அந்த காக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குது. பார்த்தா ஃபுல்லாக பிளட்டு மிதந்துட்டு இருக்கா. அதில் வந்துட்டு கீழே விழுந்து இறந்து போயிட்டுருக்காங்க. பார்த்தா அதெல்லாம் யார் பேசிகிட்டு இருப்பாங்க, நம்மளோட ஹோஷி இருக்காங்கல்ல, ஹோஷி வந்துட்டு ஜாராட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அவள் இறந்து போயிட்டா, இப்படி தான் இறந்து போனான், அவள் வந்துட்டு ஒழுங்காக ஒர்க் பண்ணலன்றதுனால கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்களா. சொன்னோடனே ஆக்சுவலாக வந்துட்டு
இங்கே பார் அது அந்த இதில் பார் செட்டப்பில் இருக்குல்ல அந்த இது ரெடி பண்ணி கொடுக்குறவங்கள்ட்ட இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஜாரா வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டாங்க, என்ன ஒரு நல்ல பொண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் டைப்பான கேர்ள் போல் பானோடனே அவங்க வந்துட்டு இவ வந்துட்டு ரொம்பவே ஃபீல் ஆகிடுவாளா. சரி விடு பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோஷி சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு இந்த பாட்டை ஒரு வாட்டி கூட கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னது தான் வந்துட்டு இவங்க ஜாராக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குது. ஆக்சுவலாக அது ஒரு நல்ல சாங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க. திரும்பி திரும்பி அந்த பொண்ணோட ஞாபகம் வந்துட்டு நம்ம ஜாராக்கு வந்துக்கிட்டே இருக்கான். வந்துட்டு இருந்தோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இது ஆல்ரெடி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் இவங்களும் ஹெட்செட் இருக்குல்ல, ஹெட்செட்டில் 2 பேருமே பாட்டு பாடுற மாதிரி வச்சு கேட்டுட்ருக்காங்க. அதோட நம்ம எபிசோடை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ்.